அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரம்ப் இருக்கிறதுனால, நம்ம நாட ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நல்ல பிளேயர ஆட் பண்ணலாம், இல்ல தேவையில்லாத பிளேயர்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, இந்த 2026 ஆச்சும் அது ஜனவரியிலே அந்த சைனே காமிச்சுச்சு. பட் இவர் இருக்கிறதுனால தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. குளோபல் சந்தைகள், அதாவது உலகத்துல இருக்க எல்லா சந்தைகளுமே பிரச்சனையில தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. குளோபல் டென்ஷன் எகைன் கிரியேட் பண்ற மாரி தான் இவர் இருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாய வந்து ஜிப் போட்டு லாக் பண்ணணும். இன்னொன்னு இவர் வந்து கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் போய் நாடு கடத்தி எங்கேயாச்சும் யாராச்சும் வச்சிருந்தாங்களே போதும். குளோபல் சந்தைகள்லாம் நல்லா மேல வந்துரும். நம்மளுமே நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஆட்டத்துக்கு எடுத்துறலாம். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. பட் எப்படிதான் பார்த்தாலும் இந்தியாவ வந்து அதாவது நியூட்ரலா போற கண்ட்ரினா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தாலும் குளோபல்ல நியூட்ரலா போற கண்ட்ரினா இந்தியா மட்டும்தான். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா கனிமங்கள், எல்லா வளங்களும் இருக்கு. இருந்தாலும் இதுக்காக கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணும். அது பண்ணாதுன்னுலாம் சொல்லவே இல்ல. டெம்பரரியா கொஞ்சம் ஃபால் இருக்கும். ஃபாலோ இல்ல மேல வருமோ, அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அப் அண்ட் டவுன் இருக்கும் கண்டிப்பா இந்திய மார்க்கெட்ல. இவர் இப்படி பண்றதுனால மேபி நம்ம வந்து நெனச்சிருப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து நல்லா போறான் ஒருத்தன். அவன வந்து நாளைக்கு ரிமூவ் பண்ணிரலாம் அப்படின்லாம் நெனச்சிட்டு இருந்திருப்போம். பட் அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் காமிக்குது. பட் மேபி அப்கமிங் இந்த ஜனவரி ஃபுல்லாவே நல்லா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் போர்ன்னு போயிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு பெருசா மூட்ட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஃப்ஐடிஏ இந்த டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நாளைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பா தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். பட் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்தாலும் நடக்கும் தெரியாது. பட் நிப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஐடியா, குபிட், ரிஃபெக்ஸ், எஸ்ஜேவிஎன், என்ஹெச்பிசி, ஐஆர்பி, ரெய்மண்ட் இந்த ஸ்டாக் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பத்தி எல்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற பேர்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு விலை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் போய் வாங்குறோம். அந்த கம்பெனி எல்லாம் அதாவது அதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத எனக்கு ஃபீல். ஏன்னா growthல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றது எதுக்காக? நமக்கு ஏதாச்சும் growth வேணும், வெல்த் கிரியேட் பண்ணணும். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட் கம்பெனிப்பா, என்கிட்ட வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அவங்களோட பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது இதுல பாத்திரலாம். நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கட்டாயம் கிடையாது. எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. ஆக்சுவலா 289 கோடி வந்து ஃப்ரைடே வந்து வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐ. பட் இது வந்து ரொம்ப கம்மி தான். 7,000 கோடி தான் இவங்க அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பட் டிஏ வந்து ஓரளவு டிரான்சாக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. 15,000 கோடி. ஸோ இவங்க வந்து மேபி லீவ்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் சைனா இருக்கே. ஸோ இது இப்படியே பாசிட்டிவா போயிட்டா நல்லா இருக்கும். மேபி நம்ம பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து அவரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. இவரை வந்து யாராச்சும் கடத்தினா மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். இவரு ஒரு பக்கம் போர் தொடுக்கிறாரு, அந்த பக்கம் ஆயில் வேணும், இந்த பக்கம் கனிமங்கள் வேணும், எல்லாமே இவர் கொடுத்துட்டு அப்புறம் மத்த நாடுகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு தான் தோணுது. எல்லாருக்கும் வெறுப்பு தான் வருது இப்ப பார்த்தா, இந்த ஆளை பார்த்தாலே. கோல்டு இந்தா இதை வச்சுட்டு மேல ஏத்திருக்காங்க. ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல எம்சிஎக்ஸுக்கு. அப்பயே ஏத்தி தான் வச்சிருக்காங்க. குரூட் ஆயில் பிரைஸ் எல்லாம் கம்மியா இருக்கு பாருங்க, நல்ல அடி வாங்கியிருக்கு. நம்மள்ட்ட இருக்க ஆயில் இந்தியாலாம் நல்ல அடி வாங்கும்னு நினைக்கிறேன். எம்சிஎக்ஸ் அது நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது எம்சிஎக்ஸ் நம்ம இந்தியன் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சில்வர்லாம் பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனது இதெல்லாம் யூஎஸ்டி எல்லாம். டாலருமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. யூஎஸ்டி அதுவுமே யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகுது கொஞ்சம். ஸோ அதை வந்து செப்பரேட்டாவே பார்த்துடலாம். மார்க்கெட்ஸ் பாருங்க, பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிப்டி வந்து ஒரு 53 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே நைட்டு. ஓகே, அதாவது 3:30 சாட்டர்டே மார்னிங்கா இருக்கும். டவ் ஜோன்ஸ் இதுவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. மேபி இது நாளை காலைல எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியல. நிக்கை, ஹேண்ட்சங் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து இது எல்லாமே க்ளோசிங். இதுதான் ஹையஸ்ட் க்ளோசிங், அதாவது இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் 2026ல ஆல் டைம் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி 50. ஸோ இது வந்து பயங்கரமான பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் தெரியலங்க, இது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஐடியா பத்தி பாத்திரலாம். ஐடியா வந்து இந்த சார்ட்டை பாருங்க, எங்க ஓபன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2007ல உள்ள வந்திருக்காங்க. அந்த ஐபிஓ பிரைஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாச்சும் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. இது வந்து கவர்மெண்ட் தலையில இப்ப கட்டிட்டு போகுது இந்த ஐடியா கம்பெனி. ப்ரொமோட்டர் வந்து பயங்கரமா எக்ஸிட் ஆயிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து 74% இருந்தவங்க இப்ப என்ன லெவல்ல இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம்
டெப்ட் பாருங்க எந்த அளவுக்கு கூட்டி வச்சிருக்காங்கன்னு. 1,26,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. டெப்ட் வந்து இப்போ 2,33,000 கோடி. அதாவது இவங்க கடனா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இத வந்து அஹ், இப்படி போயிட்டு இருந்தா கம்பெனி வந்து திவாலானா என்ன ஆகும்? இத வந்து எதுக்காக கவர்மெண்ட் வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து இது என்ன மாதிரி டீலிங்ல போயிட்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கவும் பிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பிரைஸ பாருங்க 11 ரூபாயில கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்குதுன்னு நினைச்சு நம்ம ஆட்கள்லாம் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி திரும்ப கஷ்டப்பட்டதா நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே கேட்குறாங்க என்னப்பா பண்ணலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த கம்பெனி வந்து மும்பை பேஸ்டு கம்பெனி. வோடஃபோன் முன்னாடி வந்து ஐடியா, வோடஃபோன் இதெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா குரூப் தான் ப்ரொமோட்டரா இருக்காங்க. இது வந்து ஒரு டெலகிராம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சிம்மும் வச்சிருப்போம். பட் என்கிட்ட கேட்டா நான் எங்க ஊர்ல வந்து நான் சொல்றேன். என்னோட ஊர்ல வந்து ஏர்டெல் தான் நல்லா இருக்கு. வேற எந்த கம்பெனியும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. வோடஃபோன் சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் நல்லா இருக்காது. வேற வேற கம்பெனி எல்லாம் இருக்கு. பட் அது ரிலையன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சில சமயம் தான் நல்லா இருக்கும். இதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவங்களோட சர்வீசஸும். பட் ஒரு சில பிளேசஸ்ல நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்தியா முழுக்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க. டெலகிராம் செக்டார்ல வந்து ஏர்டெல் இப்போ வந்து ஏர்டெல்லும் ஜியோவும் தான் லீடர்ஸா இருக்காங்க. அது உண்மைதான். ஏர்டெல்லும் ஜியோவும் தான். ஏர்டெல் வந்து முன்னாடி இருந்தே இருக்காங்க. ஜியோ வந்து முன்னாடி இருந்து இருந்தாங்க. பேரை மாத்திட்டு இப்போ வந்து நல்ல லீடர்ஸா தான் இருக்காங்க. ஐடியா வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ரீசெண்டா வந்து ஏஜிஆர் டியூஸ்க்கு வந்து மொரட்டோரியம் கொடுக்கறதா கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. பட் அது வந்து ஃபுல்லா வேவியர் பண்றத மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. அது ஃபுல்லா வராததுனால இவங்க பிரைஸ் வந்து கீழே போயிருக்கு. பயங்கரமான ஷார்ப் செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதான் ரீசனா இந்த கம்பெனில இருக்க பிரச்சனை. அது ஒரு ரீசனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹெவி டெப்ட். கண்டிப்பா இப்ப பாத்துட்டோம்ல டெப்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு. இவங்களுக்கு growth ஏதாச்சும் இருக்குன்னா சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கம்பெனி ஓப்பன் அந்த ஐபிஓ பிரைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்து 77% வந்து நெகட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருக்க ப்ரொமோட்டர் எல்லாம் வெளில போயிட்டாங்க. அதான் மெயின். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் பாருங்க. 2022ல என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்குன்னு. சோ இந்த மாதிரி கம்பெனில பிரைஸ், அதாவது இது வந்து பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ இதை வச்சு எப்படி ஆட் பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து ஹை டெப்ட். கண்டிப்பா இது டெப்ட்டை நீங்க பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸை பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஃபுல் ரிலீஃப் கிடைக்காத ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த ஏஜிஆர் டியூஸ்னு கொடுத்தாங்கல்ல, ஸோ அதுல வந்து இவங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கல. அந்த ஒரு பேனிக் கூட நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினர் பார்த்தீங்கன்னா 11 ரூபாயில கிடைக்குதுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து தவிர்க்கிறது நல்லது என்கிட்ட கேட்டா. இது வந்து ஒரு எப்படியுமே இதை ஆட் பண்ண முடியாது. நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஏர்டெல் ஜியோ இருக்க வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியாது. ஸோ அதனால நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு நீங்க தான் யோசிக்கணும். அடுத்து வந்து குபிட். இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. மூணுமே பாசிட்டிவ் தான். ரீட்டைல் டிக்ரீஸ் ஆகுறது பாசிட்டிவ், எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகுறது பாசிட்டிவ், ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் ஆகுறது பாசிட்டிவ். பட் ஹை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரிஸ்க். இவங்கள்ட்ட பாருங்க 45% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்காங்க. 29% வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை இந்த கம்பெனிக்கு. மற்றபடி ரீசெண்டா ஒரு இஷ்யூ வந்தது. 20% எதுக்காகப்பா டிராப் ஆச்சு, ஃபால் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால என்எஸ்சி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 100% மார்ஜின் ரெக்யர்மெண்ட் வந்து குபிட் ஷேர் வந்து ஜனவரி 6ஆம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இஷ்யூவா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து ரீசெண்ட் டைம்ல இது பயங்கரமான மேல போயிருக்கு. 3300% பாருங்க. 5 வருஷத்துல 3300% போயிருக்காங்க. பட் 5 வருஷத்துல லாஸ்ட் 1 இயர்ல இது பயங்கரமான அப் மூவ் போயிருக்கு. இது வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அதனால ஒரு டைம்ல கீழே இறக்கணும்ல, அதனால பயங்கரமான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ அது வந்து மேபி இந்த குவார்டருக்கு அப்புறம் தான் தெரியும். ப்ரொமோட்டர் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் அதை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. இல்ல இதை வந்து எஃப்ஐ வாங்கியிருக்காங்களா, டிஏ வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த கம்பெனி இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸ்டாக் பிஇ பாருங்க 183, இண்டஸ்ட்ரி பிஇ 51. நிறைய பேர் கேட்கறாங்க இதை வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு. இதெல்லாம் பயங்கரமான ரிஸ்க் இப்போதைக்கு. இன்னொன்னு, இந்த கம்பெனியோட பேஸ் பாருங்க. என்னதான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எல்லாமே நல்லா இருந்தாலும் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க நிறைய. பட் அது வந்து நல்ல தரமான பிளட்ஜான்னு தெரியல. நல்லதுக்காக கடன் வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்துடலாம். இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1993ல இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி குபிடு. ஓகே, இவங்க வந்து காண்டம்ஸ், லூபிரிகன் மேனுஃபேக்சரர், WHO UN அப்ரூவ்டு சப்ளையர். இவங்க மேனுஃபேக்சரிங் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த அப்ரூவ்டு சப்ளையரா. கிளைண்ட்ஸ் வந்து 100+ கண்ட்ரீஸ்ல இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஸ்ட்ராங் பிளேயர் இவங்க அப்படின்னு சொல்லிடலாம். ரீசன்ட் நியூஸ் வந்து இவங்கள்ட்ட அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும்.
அதுதான் மெயின் ரீசனா சொல்றாங்க ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓவர் வேல்யூஷன், இது பாருங்க ஸ்டாக் பியும் இதுவும் எங்க இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபியர்னாலையும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். வேல்யூஷன் அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக கரெக்ஷனுக்காக கூட கம்மி பண்ணியிருக்கலாம். பட் இது இப்படியே கரெக்ஷன் ஆகி போகுமான்னு தெரியாதுங்க. ஏன்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணி முடியாது. லாங் டேர்முக்கு நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணலாம். டிப்ஸ்ல எங்கெங்க கீழே விழுகுதோ அந்த டைம்ல வந்து நீங்க ஆட் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இது வந்து ரொம்ப ஸ்மால் கேப் தான். 11,000 crore தான் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் நிறையவே இருக்கும். இன்னொன்று ப்ரமோட்டருமே ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் வெளில போகலாம் அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறது நல்லது இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ரெஃபெக்ஸ். ஸோ இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். பட் ரீசெண்டாக இது வந்து பயங்கரமான கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுலையுமே பாருங்க ஹை பிளஸ்ட் ப்ரொமோட்டர் தாங்க. ப்ரொமோட்டர் வந்து பயங்கரமாக கடன் வாங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஸ்டாக் பிஏ ஆகட்டும், இண்டஸ்ட்ரி பிஏ, கரண்ட் ப்ரைஸ் இதெல்லாமே அண்டர் வேல்யூட தான் இருக்கு. நல்ல ஒரு வேல்யூஸ்ல தான் காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து கடன் வாங்குறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வாங்குறாங்களா அப்படின்னு பாத்துறணும். இருந்தாலும் கடன் இருந்தாலே அது வந்து ஒரு சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவா தான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இன்வெஸ்டர் ஓரியன்டா பார்த்தா சேல்ஸ் நல்லா இருக்கு இந்த கம்பெனிக்கு. அதான் வேல்யூவேஷனே நல்லா தான் இருக்கு. இன்னொன்று ரிட்டர்ன்ஸுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்க, நல்ல ஒரு இந்த வருஷம் மட்டும் தான் நல்ல ஒரு நெகட்டிவ் 47% கொடுத்துருக்காங்க. பட் 5 வருஷம் 3 வருஷம் இதெல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. சேல்ஸுமே நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் கொடுத்துட்டு இருக்கு. ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி. கோல் ஆஷ் ஹேண்ட்லிங், ரெஃப்ரிஜரண்ட் கேஷஸ் அண்ட் கிரீன் மொபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் தான். அதாவது மெயினாக வந்து கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் இதுக்கெல்லாம். ஸோ இதில் வந்து ரீசெண்டாக வந்து ஐடி ரைடு வந்தது. அதுக்கப்புறம் அதுதான் மெயினாக ஒரு ஒரு ஷார்ப் ஷெல்லாப்புக்கு போனது அப்படின்னு ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ஷெபி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒரு ரீசன். அது வந்து சேர்மன் செபி ரெஃபெக்ஸ் கம்பெனியோட சேர்மனுக்கு வந்து இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி அதனால மானிட்டரி பெனால்ட்டி இம்போஸ் பண்ணதுனால தான் இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு. இது ஒரு இன்னொரு கரெக்ஷன் ஆனது. இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. ஸோ இன்னொன்று ஸ்மால் கேப்பில் இந்த மாதிரி நியூஸ் வந்தால் பயங்கரமான ஃபியர் வரும். ஏன்னா 3000 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இது பயங்கரமாக கீழே வந்திருக்கு. பட் மற்றபடி இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனி மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்ல ஒரு குவாலிட்டி கம்பெனின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ப்ரைஸ் வந்து லோ லிக்விடிட்டி இருக்கு, மார்க்கெட் கரெக்ஷன் சொல்லிக்கிறாங்க. ஃபியூச்சர் growth வந்து இவி அண்ட் கிரீன் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்றதுனால லாங் டேர்ம்ல இருக்கும். இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாக் தான். பட் ஷார்ட் டேர்ம்ல வந்து இது கண்டிப்பா தெரியலங்க. இந்த அளவுக்கு ஃபிளக்சுவேஷன் ஆகுது. நம்ம வந்து மேலே வாங்கியிருப்போம், கீழே வரும்போது திரும்ப ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லா லாஸ்ல தான் போய் முடியும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியோ இல்லை அவாய்ட் பண்றதோ நல்லது நியூ இன்வெஸ்டர். ஏன்னா இது வந்து சேஃபா தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் புதுசா. எஸ்ஜேவிஎனை பத்தி பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து டெப்ட் பாருங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. டெப்ட் பாருங்க 6000 கோடியில இருந்து இப்ப வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 6000 கோடி இருந்திருக்கு. இப்ப 29,000 கோடி. இந்த கம்பெனி டிவிடெண்ட் வந்து 1.7% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் வெரி ஸ்லோ. சில ஸ்லோன்னு சொன்னா இந்த மாதிரி கம்பெனி நம்ம என்ன நினைப்போம் பாருங்க, 83 ரூபாய்க்கு கிடைக்குதுப்பா அப்படின்னு நம்ம வாங்கி உட்காந்துப்போம். சப்போஸ் இந்த இடத்துல யாரோ வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளவு தூரம் கீழே போயிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம வந்து நம்ம growth-க்காக நீங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அது வேற. ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. பட் growth-க்காக வாங்கினீங்கன்னா இந்த கம்பெனிலாம் உகந்தது கிடையாதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். இன்னொன்று பிரைஸ் சிஏஜிஆர்லாம் பாருங்க. சிஏஜிஆர் பாருங்க பிரைஸ் 10 வருஷம் இருந்தாலும் 10%, 5 வருஷத்துல 20. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் சேல்ஸ் வந்து பெருசா இல்ல. கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனில இது ஒரு பிரச்சனை இருக்கு. சேல்ஸ் வந்து பெருசா வராது. ஏன்னா அது கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. அப்படி அந்த வேர்டு தான், நான் இன்னும் ரொம்ப பொலிட்டிக்கலா சொல்லல. ஓகே. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 81% இருக்காங்க. அது வந்து நல்ல ப்ரொமோட்டர் தான். அன்பிளச்டு ப்ரொமோட்டர் தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்பெனி பேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் கடன் நிறைய வாங்குறாங்க. இன்னொன்னு growth, அதாவது growth நல்லா இல்லை இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இது வந்து லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி, நல்லா நீங்க வச்சிருக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் நம்ம மேக்ஸிமம் என்ன பாக்குறோம், growth கம்பெனி தான் பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டு இதுக்கு கிடையாது. 1988 இந்த கம்பெனி சிம்லா பேஸ்டு கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஹைட்ரோ அண்ட் ரெனியூவபிள் பவர் ஜென்ரேஷன் பிசினஸ்ல இருக்காங்க. இது வந்து பெரிய கம்பெனி தான். 32,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். பிஎஸ்யூ ஸ்டாக் ஓவரால் கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுனால இந்த கம்பெனியும் ரிசல்ட்டும் கொஞ்சம் மாடரேட்டா வந்தது. அதனால கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி பிரைஸ் மூவ் ஆகுதுக்கு லோ ஆர்ஓஇன்னு சொல்றாங்க. ஆர்ஓஇ பாருங்க 4.9 தான் இருக்கு. ஆர்ஓசியும் 5.8 தான் இருக்கு. கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி இவ்வளவுதான் இருக்கும். இன்னொன்னு பிஎஸ்யூ வேல்யூவேஷன் கேப்ன்றாங்க. இது ஒரு சைக்கிளிக் தான். பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் ஒரு டைம்ல மேலே ஏறும். அந்த டைம்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல வந்து இது நியூட்ரல் தாங்க. வேற இதுல பெருசா ஒன்றும் இல்லை.
அடுத்து வந்து ஐஆர்பி, இதுவுமே ஒரு சூப்பரான கம்பெனி தான், கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. பட் இதுலயுமே பாருங்க பிளட்ஜ் எந்த அளவுக்கு ஏத்திட்டு இருக்காங்க. 16,000 கோடியில இருந்தது 20 கோடியா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது பிளட்ஜ் வந்து இவங்க கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனினாலே பிளட்ஜ் அதிகமா, அதாவது கவர்மெண்ட்னாலே அவங்களுக்கு என்ன மேனேஜ்மெண்ட், நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை ஈஸியா கடன் வாங்கிக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இந்த கம்பெனி ப்ரொமோட்டரா இருக்கட்டும், இந்த கம்பெனியை மேனேஜ் பண்றவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி நம்ம வந்து எப்ப யூஸ் பண்ணலாம்னா, நல்ல ஷார்ப் கரெக்ஷன் வரும்ல, இல்ல ஒரு சைக்கிளிக்கா வரும்ல, அந்த டைம்ல மேபி நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பி ரேஷியோ பாருங்க 29, இண்டஸ்ட்ரி பி 18, இதுவுமே ஓரளவு நார்மலான ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் ரிட்டர்ன்ஸ் பாருங்க, ரிட்டர்ன்ஸுமே அதே மாதிரி தான் 29% நெகட்டிவா இருக்கு. இந்த வருஷத்துல நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. 3 வருஷத்துல 11%, 5 வருஷத்துல 29%. இது வந்து லார்ஜ் கேப் செக்டார் அளவுக்கு தான் இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது. ஏன்னா இது ஸ்மால் கேப் நல்லா ஹையா growth ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது. பாருங்க ஒன் டிஜிட்ல தான் சேல்ஸ் growth ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி growth வந்து கம்மி தான். இது வந்து 1998ல மும்பை பேஸ்டு கம்பெனி, ஸ்டார்ட் பண்ணது 98, ஐஆர்பி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பிரைஸ் வந்து 42 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வாங்குவாங்க. வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு தெரியாது. ஹைவேஸ், டோல் ரோட்ஸ், பிஓடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் நியூஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ரா ஸ்பெண்டிங் பாசிட்டிவ்னு சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேபி ஒரு புல் பேக் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெப்ட் வந்து பயங்கரமா உரியா இருக்கு. ஸோ டெப்ட் அதிகம் தான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதுக்கு அதிகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க டெப்ட் வாங்குறது இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணி தான். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி இவங்க ப்ராஃபிட் கொடுத்தாதான் இது வந்து இன்னுமே growthல போகும். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைக்கிள் வந்தாதான் ஓரளவு ரிட்டர்ன்ஸ் போகும். டெப்ட் அதிகமா இருக்கு, அதனால தான் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆகுது. லாங் டேர்முக்கு நீங்க ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம்ல வந்து மேபி சொல்லணும்னா அக்குமுலேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். மேபி ஆட் பண்ணலாம் சின்ன சின்ன டிப் வரும்போது. பட் இது பெரிய டிப்பா தான் இருக்கு. என்எஸ்பிசி இந்த கம்பெனியை பத்தி பேசிதான் ஆகணும். இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க 83,000 கோடி இருக்கு. இதுலயுமே டெப்ட பாருங்க 26,000 கோடியில இருந்து 44,000 கோடிக்கு மாறி இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் என்ன நம்ம எதுக்காக வாங்குவோம்? 83 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் கிடைக்குதுங்க. டிவிடெண்ட் ஈல்டு 2.2% கிடைக்குது. இந்த மாதிரி டிவிடெண்ட்காக நீங்க வாங்கணும்னா நான் சொல்லியிருக்கேன், பாட்டம்ல வாங்க 50% இதோட ஹையில இருந்து கீழே இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாம் growthக்காக நீங்க வாங்க முடியாது, ஏன்னா growth அந்த அளவுக்கு இல்ல. பட் பிரைஸ் வந்து ஓரளவு 28%, 29% கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கப்புறம் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. சேல்ஸ் வந்து இந்த டைம் மட்டும் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இப்போதைக்கு ஓரளவு நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்கு. நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிரைஸுமே மேக்ஸிமம் பெருசா இல்ல. 83 ரூபானா 100 ரூபாய்க்கு கீழே நிறைய ஸ்டாக் தேடினா இதுவும் ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கும். கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி, அதனால மேபி நிறைய பேர் வாங்க சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் காஷனா இருக்கணும்னு சொல்ல வர்றேன். மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் வருது, ஒரு சின்ன ஃபால் ஆகுது, அந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஓல்டு கம்பெனிங்க. என்ஹெச்பிசி 83,000 கோடி மார்க்கெட்டில் உள்ள நல்ல ஒரு ஓல்டு கம்பெனி தான். மேபி நீங்க அந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து ரேமண்ட், இந்த ஸ்டாக்கை பத்தி பேசிடலாம். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ரீட்டைல் இன்க்ரீஸ் ஆகுறது நெகட்டிவ், டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஓரளவு பாசிட்டிவ். பட் பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகல. சேல்ஸ் வந்து இந்த கம்பெனியில் சுத்தமாக கிடையாதுங்க. சேல்ஸ் பாருங்க இந்த கம்பெனியில் ஒரு நெகட்டிவாக தான் இருக்கு. பிராண்ட் வேல்யூ அது மட்டும் தான் இருக்கு. இது ஓல்டு பிராண்டு, எல்லாருக்குமே தெரியும் ரேமண்ட் அப்படின்னு. growth வந்து கம்பெனியில் சுத்தமா இப்போதைக்கு இல்லை. டெப்ட் வந்து மேபி ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். 2,900 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து 15 இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 34, கரண்ட் பிரைஸ் வந்து 436, இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ 4,400. இது வந்து பயங்கரமான அண்டர் வேல்யூடா இருக்கு. சார்ட் பார்த்தாலுமே நல்ல ஒரு ஒரு 520% கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்னதான் இவங்க வந்து பிராண்ட் வேல்யூக்கு மதிப்பு கொடுத்தாலும் சேல்ஸ் இல்லை இந்த கம்பெனியில். இந்த வருஷம் மட்டும் ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மேபி இவங்க பிராண்ட் இருக்கு, வேல்யூ இருக்கு. பட் மக்கள் வந்து இதை வாங்குறதுக்கு விரும்பலைங்கிறத விட நிறைய காம்படிஷன் ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இது வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் அந்த செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ற கம்பெனி, மும்பை பேஸ்டு கம்பெனி. சிங்கானியா ஃபேமிலி தான் இதை வந்து ப்ரொமோட்டரா இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. மற்றபடி இந்த கம்பெனி வந்து வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் சேல்ஸ் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு பழமையான ஒரு டெக்ஸ்டைல் ஃபேஷன் பிராண்ட்னு சொல்லிக்கலாம். ஷூட்டிங், ஷாட்டிங், ஃபேப்ரிக்ஸு, ரெடிமேட் கார்மெண்ட்ஸு, ரீட்டைல் ஃபேஷன் ஸ்டோர்ஸு, பிராண்டட் க்ளோத்திங், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட் மேனுக்கு ஃபேமஸா இது கம்ப்ளீட் மேன் அப்படின்னு இந்த கம்பெனியை ஒரு ஃபேமஸா ஒரு பிராண்டா சொல்றாங்க. ஏன்னா ரெய்மண்ட் போனாலே எல்லா மேனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா டெக்ஸ்டைலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இருக்கு இந்த கம்பெனிக்கு. பட் இவங்கள்ட்ட வந்து பயங்கரமான காம்படிஷன் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதுதான் இந்த பிரைஸ் இந்த அளவுக்கு ஒரு சேல்ஸ் இல்லாத காரணம். இன்னுமே பிரைஸ் வந்து பெருசா மூவ் ஆகல. ரிட்டர்ன்ஸ் பாருங்க 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 42% இருந்தாலும் 3 வருஷத்துல கம்மியா இருக்கு. இந்த வருஷம் 30% நெகட்டிவா தான் இருக்கு. பிராண்ட் வேல்யூ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பிரீமியம் க்ளோத்திங்ஸ் இவங்க இதெல்லாமே பிரீமியமா இருந்தாலும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதான் பிரீமியம் சொல்றோம். பட் ரொம்ப அதிகமா இருக்கு. காம்படிஷனுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குற நிறைய இதே மாதிரி பிராண்டட்லாம் இருக்கு. ரீட்டைல் ஆன்லைன் எக்ஸ்பென்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி இதுக்கப்புறம் இது வந்து பாசிட்டிவா வருமான்னு தெரியல. இன்னொன்று டெக்ஸ்டைல் செக்டார் வந்து இன்னும் சைக்கிளில் வரலை. இது ஒரு 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 சைக்கிளில் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் மேலே ஏறும். ஸோ அந்த சைக்கிளுக்காக வெயிட் பண்ணுதான்னு தெரில. கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து ஸ்லோ டவுனாக இருக்குது. யாரும் விரும்பி வாங்கலை. இன்வென்ட்ரி ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் இதுக்கு வந்து அதிகம். ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு தக்கன இவங்க வந்து மாற்றுறாங்களா, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மாற்றுறாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்டெபிளாக இல்லை. இன்னொன்று ஷேர் ப்ரைஸ் வீக் ஆனதுக்கு டெக்ஸ்டைல் டிமாண்ட் வந்து ஸ்லோ, ஏர்னிங் ஒலாட்டிலிட்டி இருக்குது, மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதெல்லாமே இவங்க ப்ராஃபிட் சரியாக கொடுக்கல. ஸோ மெயினாக சொல்லணும்னா ஒரு லெஜெண்டரி பிராண்டு தான் ரேமண்டு. பட் பிஸ்னஸ் சைக்கிள் தான் நம்ம பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் சைக்கிளையும் எந்த அளவுக்கு மூவ் ஆகும், இவங்க எப்படி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மேபி ரிசல்ட்லாம் க்ரோ ஆனால் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இது வந்து நல்ல ஃபோக்கஸில் வரும்னு என்னோட ஒப்பீனியன்.